ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்பளம் ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். நிறைய செய்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு சலிக்கிறது ஒரு 3 வாட்டி ஜலிச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி குருணையாக வர்றதை திருப்பி நம்ம ஒரு 3 வாட்டி போட்டு அரைச்சி இந்த மாதிரி நைஸாக மாவாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடா இல்லை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு. அப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். அது குட்டி ஸ்பூன், அதனால் நான் காட்டுறது. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியாச்சு. நிறையா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா பொரிக்கிறப்ப நமக்கு ஒரு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி நம்ம அப்படியே கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆச்சு. இந்த மாதிரி தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா குழன்னு போயிடும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி பெசரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிக்கிறேன். இது மாவு பிசையறதுல தான் நமக்கு நல்லா வரும் நமக்கு அப்பளம். அதனால் இந்த மாதிரி ஒரு குழவிக்கல், நம்ம இடிக்கிற கல் வச்சுருப்போம்ல, அதை வச்சு நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம். மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பவும் நம்ம அதை அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் உடனே சேர்க்கக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டுருங்க. அப்படியே வச்சுட்டு ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம ஆல்ரெடி அதை நல்லா அடிச்சிட்டோம், அதனால் சீக்கிரம் ஊறிடும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊற விட்டுடுங்க. மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிச்சு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது 2 பாதியாக நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ தான் உருட்டும் போது நமக்கு ஈஸியாக வரும். இது நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா நீட்டமாக பண்ணிவிட்டு அது சின்னதாக கட் பண்ணி நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் அப்படியே போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு அப்பளம் திரட்டினோம்னா சின்னதாக வரும். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி கட் பண்ணேன், ஆனால் நான் 2 சேர்த்து தான் அப்பளம் போட்டேன். பெருசாக அப்பளம் போட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் போடும்போது இந்த உருண்டை அளவுக்கு போட்டிங்கன்னா சின்னதாக அழகாக வரும். அது அவங்க வாட்டம். ஏன்னா நிறைய ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கனால 2 சேர்த்து நான் போட்டுட்டேன். இந்தமாரி உருட்டிக்கலாம். உருட்டி வச்சுட்டு நம்ம ஒரு பவுல் வச்சு மூடி வச்சிடலாம். அப்படியே இருந்துச்சுன்னா ஏர் போயிடும். இப்போ கொஞ்சம் மைதா மாவு தெளிச்சுட்டு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மைதா மாவு இல்லை அரிசி மாவு போடலாம். ஆனால் மைதா மாவு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. நானும் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணேன், நல்லா வந்துச்சு. இது நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிலாம் செய்யலை. இது நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட்டு கட்டுறேன். ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி கீழே கூட ஒட்டலை, நல்லா நமக்கு போடுறதுக்கு வருது. ஆனால் மைதா மாவு கீழே நீங்கள் தெளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தெளிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வருது. காய வைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகலை. நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இது சும்மா சின்ன பசங்களுக்காக நான் ஸ்டார் மாதிரி கட் பண்ணேன். இப்போ மீதி கட் பண்ண மாவுலாம் இருக்குல்ல, அதை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டு இதில் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பெருசாக போட்டு கூட நீங்கள் 3 கட் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியாக்காக தான் இது எல்லாமே. அவங்களோட வாட்டம் தான் நம்ம எப்படி வேணால் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் போடுறது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. நீங்கள் இன்னும் சின்னதாக வேணுனாலும் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கட் பண்ணேன். இதில் இந்த மாதிரி சின்ன பாக்ஸை வச்சு லைட்டாக டர்ன் பண்ணோம்னா அழகாக வந்துடுது. இதில் நமக்கு ரொம்ப சின்ன பீசஸாக இருக்குது, கடைசியில் மீந்துருச்சுன்னா நம்ம அதை அப்படியே கூட விட்டுறலாம். நம்ம அதை வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம்,
வெயிலில் காய வைக்கணும். ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நிழல் வாட்டமாக இருந்ததுன்னா ஒரு 1/2 hour காயலாம். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். திருப்பி போட்டு நம்ம வந்து காய வைக்கலாம். எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவு எல்லாமே வந்துடும். கையில் தட்டி தட்டி நம்ம பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். நம்மளோட அப்பளம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளோட குட்டி ஸ்டார் அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இதுக்கு நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் நான் வெயிலில் காய வச்சேன். எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக பொரியுது. நல்லா மேலே புஃப்னு வந்துருச்சு. அப்பளம் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. உப்பு கரெக்டாக போடுங்க. நான் போட்ட உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உப்பு கரிக்கும். அதை பார்த்துக்குங்க. சில அப்பளம் பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் இது தான். நம்ம எண்ணெயில் போடும்போது எப்போதுமே உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். நம்ம ஸ்டார் அப்பளம் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இப்படி இல்லைன்னா நாங்கள் சின்ன சின்னதாக போட்டு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் போட்டிங்கன்னா நம்ம நீட்டமாக அந்த மாதிரியும் போடலாம். இந்த அப்பளம் பாருங்கள் எப்படி அழகாக உப்புதுன்னு. சூப்பராக உப்பி இருந்துச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கும் அப்பளம் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் குறையாமல் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அப்படியே ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தேன். அது அப்படியே இருந்துச்சு. நார்மலாக அப்பளம் அப்படி வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி வதன்னு ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கலர் பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்பளம் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு உங்களோட ரெசிபி ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நம்மளோட சேனலில் நம்ம அதை காட்டலாம். எவ்வளோ க்ரன்ச்சியாக உடையுது பார்த்திங்களா? இந்த உப்பெல்லாம் இருக்கிறது பாருங்கள், செமையாக இருக்குது. இதையும் நான் உடச்சி காட்டுறேன். நல்ல க்ரன்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.